அடுத்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். குற்றவாளிகள் ஊடுருவலாம், போலீஸ் மாதிபர் விசேட அறிவிப்பும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதே போல இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஜனபதி அகமதி அத்துலு பிரபு ஆரக்ஷாவ தரக்கரை ஹமுதா போலீஸ் நில அந்துமின் செரசி அபராதேகிட்ட இடக் என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட பிரபுக்கள் பாதுகாப்பு இப்போது பலப்படுத்தப்படுகிறது. இராணுவத்தினர் போலீசாரினுடைய உத்தியோகபூர்வ சீருடைகளை பயன்படுத்திக் கொண்டு குற்றவாளிகள் நடமாடுவதாகவும் தகவல் கிடைத்திருப்பதாகவும் அது தொடர்பான விடயங்கள் குறித்து ஆராய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இன்றைய அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதே போல இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரபு ஆரக்ஷாவை இகழட்ட வார்த்தாவாக் இல்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கலாம். பிரபுக்களின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைமை இப்போது உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பார்லிமென்ட் உறுப்பினர்களுக்கான அச்சுறுத்தல்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. அவ்வாறு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டுமா என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தினம் அது தொடர்பான செய்தி தமிழன் பத்திரிகையில் வருகிறது. அரசியல் முக்கியஸ்தர்கள் மற்றும் பிரபுக்களை இலக்கு வைத்து நுட்பமான முறையில் குற்றச்செயல்கள் அல்லது அசம்பாவிதங்கள் இடம்பெறும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் போலீஸ் மாதிபர் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர்கள், பிரதி போலீஸ் அதிபர்கள், கட்டளை அதிகாரிகள் அல்லது பணிப்பாளர்கள், பிரதேச வலய பொறுப்பதிகாரிகள், மாவட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட அரசு அதிகாரிகள், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட சுற்றறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். பிரபுக்கள் பாதுகாப்பு விடயத்தில் தற்போது நிலவும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. குற்றவாளி ஒருவர் அல்லது தீவிர நிலைப்பாட்டை கொண்ட வன்முறையில் ஈடுபடக்கூடிய நபர் ஒருவர் அல்லது நபர்களினால் முப்படை போலீஸ் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்தவர்களின் உத்தியோகபூர்வ ஆடைகளில் நடமாடி பிரபுக்கள் பங்கு பெற்றும் நிகழ்வுகளுக்கு வந்து ஏதாவது குற்றம் அல்லது உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தவிர்க்க முடியாது. எனவே அதற்கமைய ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரபுக்கள் பங்கு பெற்றும் நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு, வாகன கட்டுப்பாடு மற்றும் சுகாதார பாதுகாப்பு வேறு அத்தியாவசிய கடமைகளுக்காக என்று ஏதாவது ஒரு சீருடையில் கடமைக்கு அமர்த்தப்படும் நபர்களை முறையாக அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மேற்குறிப்பிட்டது போன்று நிகழ்வுகள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் முப்படை போலீஸ் மற்றும் சுகாதாரத்துறை போன்ற உத்தியோகபூர்வ சீருடையோடு கடமையில் ஈடுபட உள்ள அதிகாரிகள் யார் என்பதை நேரத்தோடு அடையாளம் கண்டு அவர்கள் தொடர்பாக துல்லியமான தகவல்களை உறுதிப்படுத்த வேண்டும் என சகல அதிகாரிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் விசேட கடமை நேரங்களில் பாதுகாப்பு வளையத்தின் அடிப்படையில் கடமையில் உள்ள அதிகாரிகளை அடையாளம் காணுதல், வேறுபடுத்தல் நடவடிக்கைகளுக்காக வெளியிடப்பட உள்ள பல்வேறு நிறங்களை கொண்ட கைப்பெட்டிகள், இலச்சினை அல்லது வேறு அடையாளங்கள் போன்றவற்றை பெற்றுக் கொடுக்கும் போது முன்னைய நாட்களை விட அதிக அவதானத்தோடு அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்பு போலீஸ் சட்டத்தரணியாக நடமாடி குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர் ஒருவர் வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் நுழைந்து நீதிபதிக்கு முன்பாகவே சந்தேக நபர்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் மேற்குறிப்பிட்ட விடயங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இருக்க முடியாது என்பதால் இது தொடர்பில் தனிப்பட்ட ரீதியில் விசேட கவனம் நடத்தி முறையான நடவடிக்கை எடுத்து அசம்பாவிதம் ஏதும் இடம்பெறாமல் இருப்பது தேவையான சகல நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அதில் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். எனவே பிரபுக்கள் பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் கவனம் எடுத்த வேண்டிய இருக்கிறது. எனவே காரணம் அரசாங்கம் பல்வேறு விடயங்களில் சுற்றி வளைப்புகள், அதே போல பல அந்தரங்க விடயங்கள், பல மறைத்து வைக்கப்பட்டிருந்த விடயங்கள், எனவே கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடிகள் என பல விடயங்கள் இப்போது வெளிக்கொணரப்பட வருகின்றன. இதனை அதனுடைய கோபங்கள் கூட பல விடயங்களாக வெளிவர வாய்ப்பு இருப்பதன் காரணத்தினால் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது முக்கியத்துவமான விடயம் என்பதாக பல்வேறு தரப்பும் வலியுறுத்த இப்போது போலீஸ் மாதிபர் இந்த விடயத்தில் உரிய கவனம் செலுத்துவதற்கான அறிவுரைகளை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.